பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சக்திவேல் வந்து பயங்கரமா பிரம்மாண்டமா நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. குமாரோட முகத்துல அந்த ஒரு கல்யாண சந்தோஷம் இல்லவே இல்ல. ரொம்பவே வாடின முகத்தோட தான் இருக்காங்க. ஏன்னா குமாரோட மனசுல இப்ப வரைக்குமே அரசியை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சக்திவேலோட பிடிவாதத்துக்காகவும் குமார் வந்து ரொம்பவே அசிங்கப்பட்டு அவமானப்படுறதுனாலும் இந்த கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்கானே தவிர சுடரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல குமாருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. காந்திமதி வழியா வந்து போயிட்டு இருக்காங்க. குமாரு, என்ன பார்த்தா உன் பேரை இங்க முகம் வாடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, எதுக்காக இப்படி இருக்க, என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன்றேன்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டா மட்டும் என்ன கிடைக்க போகுது, நீ எப்ப என் மகனை கீழே தள்ளி விட்டு கொலை பண்ண பாத்தியோ அப்பவே நீ எனக்கு பேரன் கிடையாதுடான்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு பேசிட்டு போறாங்க. அப்பதான் ஏதோ ஒரு வேகத்துல நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்னால அரசியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எப்படியாவது அரசி கிட்ட பேசி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல அப்பதான்றாங்க. எதுக்கு? நான் கேட்டு நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வரணுமா? சரி, எந்த விதத்துல உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் அரசி பொண்ணு கேட்கட்டும் சொல்லுடா. அதுக்கேத்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா? திருந்தி வாழுடா வாழுடான்னு எத்தனையோ முறை சொன்னேன். உனக்கு வாய்ப்பு அவளே கொடுத்தாலே அது எல்லாம் நீ பயன்படுத்திக்கிட்டியா? என்னாலலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து அப்பதான் கிளம்பி போறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.